காப்பியம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இந்த சேனல்ல நிறைய புக்ஸை பத்தி ரொம்ப எளிமையான விளக்கங்கள் கொடுத்துட்டு வரோம். உங்களுக்கு புக்கு படிக்க டைம் இல்லையா? பரவாயில்லைங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு பல புக்ஸை படிச்சு அதுல இருக்கிற சாரத்தை ரொம்ப எளிமையா விளக்க காத்திருக்கேன். இன்னைக்கு நம்ம எந்த புக்கை பத்தி பார்க்க போறோம்னா ஹவு டு ஸ்டாப் வரியிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங். ஹவு டு ஸ்டாப் வரியிங் அப்படின்ற பார்ட்டை நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன். வாழ தயாராகுவோமா? டேல் கார்னெகி ரொம்ப முக்கியமான லெசன்ஸை நமக்காக இதுல கொடுத்திருக்கிறாரு. அதுல 8 விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அவர் லைஃப் இஸ் வாட் அவர் தாட்ஸ் மேக். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை நமக்கு கொடுக்கும். நம்ம ஒரு நரகத்துல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால சொர்க்கத்தை நினைச்சு பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு சொர்க்கத்துல இருக்கிறவங்க கூட நரகத்தை நினைச்சு வருந்தி இருக்க முடியும். சொர்க்கத்துல இருக்க சந்தோஷத்தை கூட அவங்க அனுபவிக்காம மனசுக்குள்ள இந்த எண்ணங்களை வச்சுட்டு கவலைப்பட்டுட்டு கூட இருக்க முடியும். நம்ம எண்ணங்களுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு பாத்தீங்களா? நம்ம நல்ல எண்ணங்களை நினைப்போம், நல்ல விஷயங்களை யோசிப்போம், நல்லதை சீக்கிரம் சென்று அடைவோம். 2வது விஷயம், கீப் பிஸி டு crowd அவுட் வரி அப்படின்னு சொல்றாரு. அதாவது நமக்கு ஒரு கவலை ஏற்படுது அப்படின்னா அந்த கவலைக்கு யார் வேணா காரணமா இருந்துட்டு போதும். ஆனா கவலை நம்ம படுறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த கவலையை விட்டு நம்ம சீக்கிரமா வெளியில வரணும். நிறைய மெடிக்கல் ரிசர்ச்லாம் என்ன சொல்லுதுன்னா, அதிகமா கவலைப்படுறவங்க, ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்களுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடும், ஸ்டமக் அல்சர் வரும், ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ் வரும்னு சொல்றாங்க. எந்த விஷயம் நமக்கு கவலையை ஏற்படுத்துச்சோ அந்த விஷயத்த நம்ம மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு நம்மளோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். பெரிய கோலை மனசுல நினைச்சுக்கிட்டு நம்ம அதுக்காக உழைக்கும் போது அந்த கவலைப்படுறதுக்கான நேரமே நமக்கு இருக்க போறது இல்ல. நிறைய நேரம் இருக்கு, அதனால கவலை அதிகமா பட முடியுது அப்படின்னு. அப்ப அந்த நேரத்தை நம்ம என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு வாலண்டியரிங் ஒர்க் பண்ணலாம், பீச்சை கிளீன் பண்ணி கொடுக்கலாம், ரோட்ல இருக்க குப்பை தூக்கி குப்பை தொட்டில போடலாம். இது எல்லாமே நம்ம செய்யற வேலைக்கு ஒரு மீனிங் கொடுக்கும், நம்ம மனசுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். யூஸ் த லா ஆஃப் ஆவரேஜஸ். நம்ம ஃபியூச்சரை நினைச்சு நிறைய கவலைப்படுவோம். இந்த விஷயத்தினால இவ்வளோ பெரிய விளைவு வரப்போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். இது நம்ம மனசுல இருக்க பயத்தோட வெளிப்பாடு. அது என்னைக்குமே நமக்கு பெருசா தான் தெரியும். டேல் கார்னெகி லா ஆஃப் ஆவரேஜஸ் பத்தி சொல்றாரு. நம்ம பயப்படுற அளவுக்கு விளைவுகள் ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. சம்டைம்ஸ் அது ஒரு சாதாரண விளைவா கூட இருக்கலாம். சில நேரம் நம்ம கவலைப்படுற விஷயம் நடக்காமே கூட போயிடும் அப்படின்னு சொல்றாரு. கோஆபரேட் வித் த இன்எவிட்டபிள். சில விஷயம் நம்ம கவலைப்படுறோம், ஆனா அது நம்ம கையில இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம் எழுதுறோம், ரிசல்ட் நம்ம கையில இல்ல, நல்லா படிக்கிறது என் கையில இருக்கு, நல்லபடியா என்னோட 100% அந்த பேப்பர்ல குடுக்கறது வரைக்கும் தான் என் கையில கண்ட்ரோல் இருக்கு. பட் அதுக்கு மேல ரிசல்ட் அப்படிங்கிறது என் கையில இல்ல. அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. மார்க் நல்லா வரணுமேன்ற கவலைய கடைசி நேரத்துல படக்கூடாது. மார்க் நல்லா வரணுங்கிற எய்மை வச்சுட்டு ஸ்கூலோட ஸ்டார்டிங் இல்ல காலேஜோட ஸ்டார்டிங் டேல இருந்து நம்ம அதுக்காக உழைச்சிட்டு வரும் பட்சத்துல இந்த கவலை நமக்கு தேவையில்லாதது. நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்த பத்தி நம்ம கவலைப்படுறத டோட்டலி நிறுத்திடணும். அதே நேரம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயத்த நம்ம 100% நம்மளோட உழைப்பையும் போக்கஸையும் அட்டென்ஷனையும் கொடுத்து அதை நம்ம வெற்றி பெறலாம். பிரேக் த வரி ஹேபிட் பிஃபோர் இட் பிரேக்ஸ் யூ. கவலைப்படுறதுங்கிறது சில பேருக்கு ஹேபிட்டாவே மாறிடும். நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஹேபிட்டா அதை மாறுறதுக்கு முன்னாடி அதுல இருந்து பிரேக் ஆகி நம்ம வெளியில வரணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, பாஸ்ட்ல என்னைக்குமே நம்ம வாழக்கூடாது. பாஸ்ட பத்தியான தாட்ஸ் நமக்கு வரக்கூடாது, அது நம்மள ஹாண்ட் பண்ணக்கூடாது. பாஸ்ட்ல தப்பு பண்ணிட்டோமா அதை அக்செப்ட் பண்ணிட்டு எப்படி நம்ம இந்த ஃபியூச்சர்ல இதுக்கப்புறம் அந்த தப்பு பண்ணாம இருக்கோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். 2வது, எப்பவுமே பிஸியா இருங்க. எப்பவுமே பிஸியா இருக்கிறது நமக்கு எல்லா விதத்திலயும் நல்லது. 3வது, ஃபியூச்சரை பத்தி கவலையா இருக்கா? அப்போ அதுக்கு இன்னைக்கு உழைக்க தயாரா இருங்க. கிரானிக்கா கவலைப்படுறதுல இருந்து கண்டிப்பா இது மூலியமா வெளியில வந்துட முடியும். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, கவுண்ட் யுவர் பிளஸிங். அதாவது ராபின் சர்மா சொல்லியிருக்காருல்ல, சாப்பிடுறதுக்கு சாப்பாடும், உடுத்துறதுக்கு உடையும், படுத்து தூங்குறதுக்கு ஒரு கூரை வீடும், இந்த 3 இருக்கிறவங்க கவலைப்படுறதுக்கு தகுதியானவங்களே இல்லை அப்படின்னு சொல்றாரு. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை நினைச்சு சந்தோஷப்படணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தர் ரொம்ப கவலைப்பட்டாராம், ஷூவே இல்லையே நமக்கு, நம்ம ஷூ கிழிஞ்சிருக்கே என்ன பண்றது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கால் இல்லாத மனுஷனை பார்த்தாராம். அப்பதான் அவருக்கு தெரிஞ்சுதான், ஆஹா நம்ம எவ்வளவு பிளஸ்டா இருக்கோம் அப்படின்னு. அந்த மாதிரி கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ். நமக்கு இருக்கிற குறைகளை நினைக்காம நமக்கு இருக்கிற நிறைகளை நினைச்சு சந்தோஷமா வாழ நம்ம கத்துக்கணும். நமக்கு ஒரு எய்ம் இருக்கணும். என்னன்னா, நல்லா உழைக்கணும், உழைச்சு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அடையணும். 2வது ரொம்ப முக்கியம், அடைஞ்சதை சந்தோஷமா அனுபவிக்க நமக்கு தெரியணும். இந்த 2வது பாயிண்ட் தான் நம்மள பல பேர் செய்ய மறக்கிறோம். ஆனா கண்டிப்பா என்ஜாய் பண்ண நம்ம கத்துக்கணும். அடுத்து அவர் சொல்றாரு, இஃப் லைஃப் கிவ்ஸ் யூ லெமன் மேக் லெமனேட் அப்படிங்கிறார். அதாவது வாழ்க்கை நமக்கு பல பிரச்சனைகளை கொடுக்குங்க. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க?
ஆனா அந்த பிரச்சனையை நம்ம எப்படி எதிர்கொள்றோம், அதுல இருந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரோம், நம்ம தனித்தன்மை அதுலதான் இருக்கு. யூஎஸ்ல ஒரு ஃபார்மர் இருந்தாரு. அவர்கிட்ட ஒரு லேண்ட் இருந்தது. அந்த லேண்ட்ல அவரால் செடிகள் வைக்க முடியல, பழங்கள் வளர்க்க முடியல, காய்கறிகள் போட முடியல. என்ன காரணம்னா ஒரே பாம்புகள் அதிகமா இருக்கு அந்த இதுல. அவரால் எதையுமே பண்ண முடியல. மத்தவங்களா இருந்தா சோர்ந்து போயிடுவாங்க. ஆனா இவர் என்ன பண்ணாருன்னா, அதை வச்சு நான் எப்படி பெரிய ஆளாகிறதுன்னு யோசிச்சாரு. அந்த இடத்த பண்ணிட்டு பாம்புகளை பிடிச்சு பாம்போட தோலை ஆரம்பிச்சாரு. அதை வச்சு ஹேண்ட்பேக், ஷூஸ் பண்ணாங்க. அதோட ஃப்ளஷை வந்து விற்க ஆரம்பிச்சாரு. பாம்புகளை வச்சு காட்சியகம் அமைச்சாரு. ராட்டில் ஸ்னேக் ஃப்ளாரிடா அப்படின்னு அந்த இடம் ரொம்ப மிகப்பெரிய ஃபேமஸான இடமா மாறிடும். எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்களை வாழ்க்கை நமக்கு கொடுத்தாலும் அதை எப்படி பாசிட்டிவ் ஆக்குறது அப்படிங்கறதுல தான் நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் 2 இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்றாரு. மில்டன் அப்படின்ற ஒரு கவிஞரை பத்தி நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய கவிதைகள் அவரு எழுதியிருக்கிறாரு. ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அவரு ஒரு பிளைண்ட் பர்சன், கண்ணு தெரியாதவர். கண்ணு தெரியாதவரால இவ்வளவு அழகான இமேஜினேஷனை பண்ணி இவ்வளவு அழகான கவிதைகளை எழுத முடியும் அப்படின்னா அந்த கண்ணு தெரியாததே அவருக்கு ஒரு பிளஸ்ஸிங்கோ என்னமோ. பீத்தோவன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவ்வளவு அருமையான மியூசிக், எத்தனை பேரோட சோகத்தை அந்த மியூசிக் சரி பண்ணியிருக்கோம். அந்த பீத்தோவன் காது கேட்க முடியாதவர். இது உங்களால நம்ப முடியுதா? அப்போ அந்த காது கேட்காதது கூட அவருக்கு ஒரு பிளஸிங் தானே. கியூர் ஃபார் டிப்ரெஷன். 14 நாள்ல வந்து நம்ம வந்து அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வந்துட முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன பண்ணணும்னா, டெய்லி நம்ம காலைல எந்திரிக்கும் போது நம்ம என்ன நினைக்கணும்னா, இந்த உலகத்துல இருக்கவங்க எனக்கு நன்றியோட இருக்கணும், நான் கொடுத்த லவ் எனக்கு திருப்பி கொடுக்கணும், அவங்க வந்து ஈகோ இல்லாம இருக்கணும். இந்த மாதிரி நீங்க யோசிக்கவே கூடாது. இதெல்லாம் நமக்கு கிடைச்சதுன்னா நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம எதிர்பார்ப்புகளை ரொம்ப குறைச்சிக்கணும். 2வது விஷயம், நம்ம யாருக்காவது இன்னைக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். இன்னைக்கு நம்ம எந்திரிச்சிட்டோம், இன்னைக்கு யாருக்காவது ஒரு சந்தோஷத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வாழணும். நம்ம மத்தவங்களை சந்தோஷப்படுத்தும் போது அது நம்மளுக்கு உள்ள இருந்து நமக்குள்ள இருக்கிற ஒரு சந்தோஷத்தை தூண்டிவிடும். அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சு பாருங்களேன், நீங்க டிப்ரெஷனுக்குள்ளேயே போக மாட்டீங்க. ஒரு ரோஜா பூ கொடுத்த கையில ரோஜா வாசம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நன்றி உணர்ச்சியவோ ஒரு சந்தோஷத்தையும் மத்தவங்களுக்கு கொடுக்கும்போது, ஒரு பிளஸ்ஸிங்கை தூக்கி மத்தவங்களுக்கு கொடுத்து பாருங்களேன், அது நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். டேல் கார்னெகி வந்து இந்த புக் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டாரு. ஆனா அது இன்னைக்கும் எவ்வளவு ரெலவெண்டா இருக்குல்ல. இன்னைக்கு கூட என் மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா அந்த புக் எடுத்து படிக்கிறது உண்டுங்க. ஒரு புது சக்தி எனக்கு கிடைச்சிரும். இந்த புக்கு வந்து கண்டிப்பா உங்களோட லைஃபையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கிறதுல எனக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை. இந்த புக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல் வளர்ச்சிக்கு உங்களோட உதவிகளை நான் எதிர்பார்க்கிறேன். இன்னொரு நல்ல புக்ல உங்களை வந்து கண்டிப்பா மீண்டும் சந்திக்கிறேன். பார்ப்போம்.